வெல்கம் டு ஐஷு வேணு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் வடை. இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ உளுத்தம் பருப்பை 1 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் துருவி எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் தயிர். இப்போது நம்ம ஊற வச்ச மாவை கிரைண்டரில் போட்டு வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வடை மாவு அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தயிர் அது கூட ஆட் பண்ணுவோம்ல, அப்போ கொஞ்சம் லைட்டாக தயிருக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த வடையில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். வெறும் உளுத்த மாவு மட்டும்தான் போட்டு பொரிச்செடுப்போம். இந்த வடையை போடும்போது பெருசு பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போட்டு எடுங்க. ஏன்னா தயிர் வடை தயிரில் போட்டு ஊற வைக்கும்போது பெருசாகிடும். ஸோ நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுக்கும்போது நல்லா திட்டமான சைஸ்க்கு வரும். இந்த தயிர் வடை ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சின்னவங்க பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேஸில் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஈவினிங் ஸ்நாக்கு. ஸோ இது கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் பச்சை மிளகா, வெங்காயம் எதுவுமே இல்லாததுனால பார்த்திங்கன்னா பசங்க விரும்பி கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. வடைக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். தயிருக்கு மட்டும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விடுவோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த வடையை ஒரு லைனில் அடுக்கி வைங்க. இது சின்ன பாத்திரத்தில் வடையை போடாதீங்க, ஏன்னா தயிர் ஊற்றி வைக்கும்போது உப்பி பெருசாக இருக்கும், எடுக்கும்போது உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் அந்த வடையை போடுங்க. அதுக்கு மேலே தயிர், துருவி வச்ச கேரட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம் இது மேலே தூவிக்கோங்க. திருப்பி செகண்ட் லைன் வடை போடும்போது அதுக்கு மேலே திருப்பி வச்சு தயிர், கேரட்டு, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டால் அந்த ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எப்போ வடை செஞ்சாலும் இந்த வடை செஞ்சு சாப்பிட்ணுன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். தயிரில் ஊறினா புளிப்பாக நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த வடையை. இப்போ ஒரு லைன் போட்டு செகண்ட் லைன் போட்டு இதுக்கு மேலே தயிர், கேரட்டு, சின்ன வெங்காயம் மேலே ஊற்றி வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட தயிர் வடை ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி நம்ம உடனே ட்ரை பண்ண முடியாது. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐஷு வேணு சேனல்.